கேப்டன் மில்லர் படம் எப்படி இருக்குன்னு இப்போ பார்த்துடலாம். இந்த படத்தோட ஃபுல் ஸ்டோரியாக நான் சொல்லலை, சிம்பிளாக ஒரு ஒன்லைன் சொல்கிறேன். ஒரு ஊரில் உள்ள கிராம மக்கள் அந்த ஊரில் உள்ள ராஜாவாலையும் பாதிக்கப்படுறாங்க, பிரிட்டிஷ்காரங்களாலையும் பாதிக்கப்படுறாங்க. அவங்கள எதிர்த்து ஒருத்தன் நிற்கிறான், அவன் தான் கேப்டன் மில்லர். அந்த பிரிட்டிஷ்காரங்களும் ராஜாவும் ஊர் மக்களோட கேப்டன் மில்லர் இவங்களுக்குள்ளே நடக்கிற வார் தான் இந்த படம். எனக்கு இந்த படம் ரொம்ப பிடிச்சிது. மேக்கிங் இந்த படத்தோட பெரிய ப்ளஸ்ஸாக சொல்லலாம். பொதுவாக ஒரு பெரிய படம் எடுக்கிறாங்கன்னா செட்டுக்குள்ளே தான் பாதிக்கு மேலே காட்டுவாங்க. ஆனால் இந்த கேப்டன் மில்லரில் லைவ் லொக்கேஷனில் நிறைய எடுத்த மாதிரி இருந்தது. முக்கியமாக அந்த ஆக்ஷன் பிளாக் எல்லாமே ரொம்ப ரியலாக இருந்தது. இன்ட்ரோல் போஸ்டர், செகண்ட் ஹாப்ல வர அந்த கோயில் சீன், கிளைமேக்ஸ் போஸ்டர், இது மூணுமே வேற லெவல் பண்ணிட்டாங்க. நான் எப்பயுமே ஒன்று சொல்லுவேன், இன்ட்ரோல் சீன் கிளைமேக்ஸ் சீனும் ஒழுங்காக வந்துட்டாலே அந்த படம் ஒரு மினிமம் கேரண்டி மூவியாக மாறிடுன்னு. இதில் இன்டர்வல் கிளைமேக்ஸ் ரெண்டுமே பக்காவாக வந்திருக்கு. ஓவராலாக ஒரு 40 to 50 மினிட்ஸுக்கு செமையாக இருக்கு. ஜிவி பிரகாஷ் பேக்ரவுண்ட் ஸ்கோரில் அடிச்சு நொறுக்கிட்டாரு. குறிப்பாக அந்த இன்டர்வல் கிளைமேக்ஸில் வந்த பிஜிஎம்லாம் சான்ஸே இல்லை, கூஸ் பம்பாகவே இருந்தது. தனுஷோட பர்ஃபார்மன்ஸ் சொல்லவே வேணாம், ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக கலக்கிட்டாரு. ஒரு ட்விஸ்ட்